பேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில் முவஃபிகில் முஈன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸாதிகில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما أصابك من حسنة فمن الله وما أصابك من سيئة فمن نفسك. قال نبينا محمد سيد البشر صلى الله عليه وسلم: من أحدث في أمرنا هذا ما ليس فيه فهو رد، أو كما قال النبي صلى الله عليه وسلم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்கொடையாய் வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே, ஜமாஅத்தார்களே, அல்லாஹ்வின் பேருபகாரம் அவனது இல்லத்தில் அமர்ந்து அவனது உபதேசங்களை கேட்கவும் பின்பற்றவும் வாய்ப்பளித்திருக்கிறான். பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறிக்கொண்டு, முஹர்ரம் மாதத்தின் இறுதியில் இருக்கிறோம். சஃபர் மாதம் அடுத்து வரவிருக்கின்றது. சஃபர் மாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருவதற்கு முந்தைய காலத்து அறியாமையில் இருந்த மக்கள் இது ஒரு பீடை பிடித்த மாதம் என்று எண்ணம் கொண்டிருந்தார்கள். இந்த நாட்களில், இந்த மாதத்தில் நல்ல காரியங்கள் செய்வதை அவர்கள் தடுத்து வைத்துக் கொள்வார்கள். கணவன் மனைவி சேர்வதை அவர்கள் தடுத்து வைத்துக் கொள்வார்கள். அசைவம் உண்பதை தடுத்து வைத்துக் கொள்வார்கள். இன்னும் பல மூட நம்பிக்கைகளை ஐயாமுல் ஜாஹிலியா என்று அறியப்படுகிற அறியாமை கால மக்கள் வழக்கமாக செய்து வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகைக்கு பிறகு அவர்கள் கொண்டிருந்த மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழித்தொழித்தார்கள், இல்லாமல் ஆக்கினார்கள். சஃபர் மாதம் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் பரக்கத் மிகுந்த மாதங்களில் ஒன்று. அது மிகவும் மதிப்பிற்குரிய மாதமாக ஷரியத்தில் கருதப்படுகிறது. பல முக்கிய நல்ல நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடந்திருப்பதை வரலாற்று ஆய்வாளர்கள் நமக்கு வரிசைப்படுத்தி சொல்கிறார்கள். அவற்றில் மிக முக்கியமான 7 சம்பவங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். சஃபர் மாதத்தில் நடைபெற்ற முக்கியமான நல்ல நிகழ்வுகள். முதலாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாச்சியாரை திருமணம் முடித்தது இந்த சஃபர் மாதத்தின் 26வது பிறையில் என்று வரலாற்று குறிப்பு சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் பெறுவதற்கு 15 ஆண்டுகளுக்கு முன் 40 வயது ஹதீஜா அம்மையாரை மணம் முடித்தார்கள். மணம் முடித்தது சஃபர் மாதத்தில். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவ பட்டம் பெற்று மக்காவில் ஏகத்துவ பணியை துவங்கி அங்கே எதிரிகள் சூழ்ச்சிகள் செய்த அந்த காலகட்டத்தில் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்று விடலாம் என்று பெருமானாருக்கு ஆசை துளிர்விட்ட பிறகு அல்லாஹ் அந்த ஹிஜ்ரத்திற்கான அனுமதி தர வேண்டும் என்று நீண்ட காலம் எதிர்பார்த்திருந்தார்கள். இறுதியாக ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அனுமதி அளித்தான்.
நீங்கள் மதீனாவிற்கு சென்று விடுங்கள் என்று ஹிஜ்ரத் பயணத்திற்கு ஒப்புதல் வழங்கினார். அந்த ஒப்புதல் வழங்கியது சஃபர் மாதத்தில். அவர்களின் பயணம் துவங்கியதும் சஃபர் மாதத்தில். அவர்கள் குபாவிற்கு சென்று பிறகு மதீனாவிற்கு சென்று இறங்கிய போது ரபியுல் அவ்வல் மாதம் ஆகியது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் எதிர்பார்த்திருந்த அல்லாஹ்வின் அனுமதி கிடைத்தது இந்த சஃபர் மாதத்தில். மூன்றாவது, அங்கே சென்ற பிறகு அடுத்த ஆண்டு சஃபர் வந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளின் தொந்தரவு ஒரு பட்சத்தில் தாங்காமல் போனபோது சில குறிப்பிட்ட சஹாபாக்களை அழைத்து அவர்கள் அபவா என்ற இடத்திற்கு அனுப்பி அங்கே எதிரிகளை தாக்க சொன்னார்கள். அந்த அபவா என்கிற சிறிய போர் நடந்தது சஃபர் மாதத்தில். இந்த அபவா என்கிற போர் பத்ர் போருக்கு முன்பாகவே நடைபெற்றது. இது மூன்றாவது. நான்காவது, ஹிஜ்ரி 2 சஃபர் மாதத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது ஈரக்குலை துண்டான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மணமகனாக தேர்ந்தெடுத்து நிக்கா செய்து வைத்தது இந்த சஃபர் மாதத்தில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பரக்கத்தில்லாத மாதம் என்று நினைத்திருந்தார், அல்லது இந்த மாதத்தில் நல்ல காரியங்கள் செய்தால் அது உருப்படாது என்று நினைத்திருந்தார். ஐயாமுல் ஜாஹிலியா காலத்து மக்கள் எதையெல்லாம் நினைத்தார்களோ அதையெல்லாம் இவர்களும் நினைத்திருந்தால் இது போன்ற நல்ல காரியங்களை சஃபர் மாதத்தில் வைத்திருக்க கூடாது. தனது திருமணம் நடைபெற்றதும் சஃபர் மாதத்தில். தனது அருமை மகளாரின் திருமணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்து வைத்ததும் சஃபர் மாதத்தில். அப்படி என்றால் அது பீடை மாதம் அல்ல, பரக்கத் பொருந்திய மாதம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 சஹாபாக்களும் மிக பெரும் பேர் பெற்ற சஹாபிகள், பிரபலமான சஹாபிகள். இவர்கள் மதீனாவிற்கு வந்து ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இது நடந்ததும் சஃபர் மாதத்தில். இதற்கு பிறகு ஹிஜ்ரி 11 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு முந்தைய மாதம் ரோமை தாக்குவதற்காக இஸ்லாமியர்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் என்கிற செய்தியை கேள்விப்பட்டு ரோம் அரசாங்கத்திற்கு எதிராக பெருமானார் ஒரு படை திரட்டி அந்த படையை கிளப்பி விட்டதும் இந்த சஃபர் மாதத்தில். வரலாற்றில் மிக முக்கியமான போர் அது. அந்த போருக்கு பிறகுதான் இஸ்லாம் அகில உலகம் முழுக்க பரவ ஆரம்பித்தது. இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜீவிய காலத்தில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகள் சஃபர் மாதத்தில் நடந்தவை. அவர்களின் காலத்திற்கு பிறகும் சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வரலாற்றில் 2ஆம் ஹலீஃபா, 2ஆம் உமர் என்று அழைக்கப்படுகிற உமையாக்களின் தொடர்ச்சியில் வருகிற ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 40 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார்கள். அவர்கள் ஆட்சி செய்தது 2.5 ஆண்டுகள் தான். ஆனால் இன்றைக்கும் 2ஆம் உமர் என்று நீங்கள் வரலாற்றில் தேடி பார்த்தால் அவருடைய பெயர் நிலைத்திருக்கும். தூய்மையான நீதமான ஆட்சிக்கு பெயர் பெற்றவர்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் மன்னராக முடிசூட்டி கொண்டது, பொறுப்பேற்று கொண்டதும் இந்த சஃபர் மாதத்தில் தான். இப்படி வரலாறு நெடுக சஃபர் மாதத்தில் நடந்த சம்பவங்களை நாம் தேடினால் நிறைய சம்பவங்கள் நமக்கு காண கிடைக்கின்றன. அதே நேரத்தில் சஃபர் மாதத்தில் நடந்த துர்ச்சம்பவங்கள், கெட்ட சம்பவங்கள், சோக சம்பவங்கள் என்று நாம் தேடி பார்த்தால் இந்த அளவிற்கு அதில் நமக்கு குறிப்புகள் கிடைப்பதில்லை. ரொம்ப குறைவாகத்தான் சஃபர் மாதத்தில் நடக்கக்கூடாத சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அதில் நமக்கு புலப்படும்படியான சம்பவங்களை சொல்வதானால் 3ஐத்தான் சொல்ல முடியும். முதலாவது, ஆது கூட்டத்தார் அழிக்கப்பட்டது இந்த சஃபர் மாதத்தில் என்று வரலாறு வருகிறது. ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு கூட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அந்த கூட்டத்தினர் நபிமார்களை பொய்ப்படுத்துவார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கேலி கிண்டல் செய்வார்கள். ஒரு பட்சத்தில் நபியை அடிப்பதற்கு, கொலை செய்வதற்கு துணிந்து விடுவார்கள். இறுதியாக
பொறுத்து பொறுத்து பார்த்திருந்து கடைசியாக அந்த தூதுவர் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது போல எனக்கு தெரியவில்லை, இவர்களை நீ அழித்து விடு என்று துஆ செய்வார். அல்லாஹ் அந்த கூட்டத்தாரை அழிப்பார். ஒவ்வொரு கூட்டத்தாரும் இது போன்று அழிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு வகையாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். காற்றை கொண்டு ஒரு சில கூட்டமும், நெருப்பை கொண்டு சில கூட்டமும், பூமியை தோசையை திருப்பி போடுவது போல திருப்பி போடப்பட்ட ஒரு கூட்டமும் என்று பல வகையினராக முந்தைய காலத்து மக்கள், அநீதம் செய்த மக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு கூட்டம் தான் ஆது சமூகத்தார். அவர்களை அல்லாஹ் அழித்தது இந்த சஃபர் மாதத்தில் என்று வருகிறது. சஃபர் மாதத்தில் மட்டுமே எல்லா அழிப்புகளும் நடக்கவில்லை, மற்ற மாதங்களிலேயும் நடந்திருக்கின்றன என்பதை பார்க்கிற போது சஃபர் என்பதும் மற்ற மாதங்களைப் போல ஒரு சாதாரண மாதம்தான். ஆறு கூட்டத்தார் அழிக்கப்பட்ட மாதம். இரண்டாவது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சையதுனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஏற்பட்ட மோதல். அதில் முஸ்லிம்களே இரண்டு பங்காக நின்று சண்டையிட்டு கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. 2 வாரங்களுக்கு முன்னால் கர்பலா பயானில் அதை குறித்து விரிவாக நாம் பேசியிருக்கிறோம். அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில் நடந்த சிஃபீன் என்கிற சண்டை இந்த சஃபர் மாதத்தில் தான் நடந்திருக்கிறது. இது ஒரு துர்ச்சம்பவம். மூன்றாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் 12இல் வஃபாத்தானார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். பெருமானாருக்கு மரணப்படுக்கையில் இருக்கும்போது ஏற்பட்ட நோய், அவர்களுக்கு உக்கிரமான தலைவலி வந்தது, காய்ச்சல் வந்தது. அது 2-3 வாரங்கள் நீடித்தது இல்லையா? அந்த காய்ச்சல், அந்த மரணப்படுக்கையில் அவர்களை ஆழ்த்திய அந்த நோய் ஏற்பட்டது சஃபர் மாதத்தின் கடைசி நாட்களில். இப்படி சில சம்பவங்கள், சோக சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. இவை வைத்து நாம் இந்த மாதத்தையே தரித்திரம் பிடித்த மாதம் என்றோ, பீடையான மாதம் என்றோ, இந்த மாதத்தில் சுபகாரியங்களை ஏற்பாடு செய்யக்கூடாது, அப்படி செய்தால் அது நிலைக்காது, அது மகிழ்ச்சி தராது, பிரச்சனையில் முடியும் என்றோ நாம் கருதினால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தரவுக்கு மாற்றமானதாகும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவுக்கு மாற்றமானதாகும். அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையில் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த அளவிற்கு இப்போது இந்த மாதத்தில் மூட பழக்க வழக்கங்கள் பின்பற்றப்படுவதில்லை. அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். 15-20 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் அறவே நிக்கா ஏற்பாடு செய்ய மாட்டார்கள். துல்ஹஜ் முடிந்தாலே முஹர்ரம் மாதத்திலும் சஃபர் மாதத்திலும் அறவே நிக்கா நிகழ்ச்சிகள் நடைபெறாது. கணவன் மனைவியை பிரித்து வச்சிருவாங்க. ஒரு மாசத்துக்கு கறி எடுத்து சாப்பிட மாட்டாங்க. சோதனைகள் தீர வேண்டும் என்பதற்காக என்னென்னவோ நேர்ச்சைகள் எல்லாம் புதிதாக தோன்றி இருந்தன. அவற்றையெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடாது என்பதற்காக நான் அதை விரிவாக சொல்லவில்லை. மறைந்து போன விஷயங்கள் அப்படியே மறைந்து விடட்டும். இப்பொழுது மூட பழக்க வழக்கங்களை பின்பற்றுவது குறைந்திருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நிறைய இடங்கள்ல இப்போ நிக்கா வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. போன வாரத்தில் கூட 2-3 நிக்கா நடந்தது. வர வாரங்களையும் நிக்காகள் நிறைய நடக்குது. சஃபர் மாதத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் இது முழுமையாக அழித்தொழித்து ஒழிக்கப்பட வேண்டும். கொஞ்சம் கூட அந்த பித்ஆத்தில் பாக்கி இருந்து விடக்கூடாது. ஏன் இப்படி சொல்லுகிறோம் என்றால், இந்த சமுதாயத்தில் புதிதாக பெருமானாரால் சொல்லப்படாத ஒரு பித்ஆத் என்கிற நவீன மார்க்கமயமாக்கப்பட்ட வணக்கங்கள் உருவானால் உண்மையாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அமல்களில் சேதாரம் ஏற்படும். மாதத்தை குறித்து அல்லது ஏதேனும் நாளை குறித்து இது தரித்திரம் பிடித்தது, இது பீடையானது என்று சொல்வதை மார்க்கம் முற்றிலுமாக தடுக்கிறது. அப்படி சொல்லவே கூடாது. சரி, என்ன செய்யலாம்? 4 விஷயங்களை நாம் நம்முடைய மனதில் கருத்தில் கொள்ள வேண்டும். முதலாவது, எந்த தீமை நமக்கு ஏற்பட்டாலும், சோதனைகள் நமக்கு ஏற்பட்டாலும் அதை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தீயவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தால் அவர்கள் தங்கள் பாவங்களில் இருந்து மீண்டு வருவதற்காக அல்லாஹ் கொடுக்கிற வாய்ப்பு தான் சோதனை. நல்லவர்களுக்கே வருமானால் மேற்கொண்டு இவருடைய ஈமானை உரமேற்றுவதற்காக அல்லாஹ் கொடுக்கிற சோதனை. தமிழ்ல சோதனைக்கு ஒரு வார்த்தை தான் இருக்கிறது, சோதனை என்று மட்டும்தான் சொல்லுவோம். அரபியில 2 பெயர்கள் உண்டு.
இம்திஹான் என்று சொல்வார்கள், இன்னொரு வகை இப்திலா என்று சொல்வார்கள். இரண்டுக்குமே சோதனை என்று தான் அர்த்தம். ஆனால் எப்படி வகைப்படுகிறது என்றால், ஒன்று அல்லாஹ் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்களை இல்லாமல் ஆக்குவதற்காக, அவனை நல்லவனாக்குவதற்காக கொடுக்கக்கூடிய சோதனைகள். இரண்டாவது, ஏற்கனவே அவர் நல்லவராக வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்றால் அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காக கொடுக்கப்படுகின்ற சோதனை. சில நேரங்களில் அல்லாஹ் நம்முடைய பிள்ளையை நம்மிடமிருந்து எடுத்து விடுவார், அல்லது பொருளாதாரத்தை எடுத்து விடுவான், அல்லது வேறு வகையான உடல்நல குறைபாடு போன்ற சோதனைகளை அல்லாஹ் நமக்கு கொடுப்பார். எல்லாருக்குமே சோதனை வரும். ஐவேறு தொழுகையாளியா இருந்தாரு, எந்த பெரும்பாவமும் அவர் செய்ததில்லை, யாரையும் அவர் கடிஞ்சு பேச மாட்டாரு, அதிர்ந்து கூட பேச மாட்டாரு, அவருக்கு கேன்சர் வந்துருச்சா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுவோம். பெரும் பெரும் நோய் அவரை தாக்குமா? தாக்கும். ஆனால் பெரும்பாவிக்கு அந்த நோய் வந்தால் அந்த பாவத்திலிருந்து மீட்பதற்கு அல்லாஹ் கொடுக்கிற சோதனை அது. ஒரு நல்லவருக்கு அல்லாஹ் அதை கொடுப்பானே, ஆனால் அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்த அல்லாஹ் நாடிவிட்டான் என்பது பொருள். எனவே நமக்கு வருகிற எந்த சோதனையும் அல் ஹைரு வஷ்ஷர்ரு மின் மஷியாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு நம்மை வந்து அடைந்திருக்கிறது. இதிலிருந்து வெளிவருவதற்கான தீர்வு என்ன என்பதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இந்த மாசத்தில் செஞ்சதுனால இருக்குமோ அல்லது இந்த நேரத்தில் செஞ்சதுனால இருக்குமோ அப்படிங்கிற ஒரு வஸ்வசா, ஒரு மனத்தடுமாற்றத்தை நாம் நம்முடைய மனதிற்குள் உருவாக்கி கொள்ளக்கூடாது. அது இந்த உலகத்தில் இருக்கிற நிம்மதியும் நம்மகிட்ட இருந்து கொண்டு போயிடும். இப்போ நம்முடைய சகஜமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நம்மக்கிட்ட வஸ்வசாக்கள் அதிகமாக இருக்குது. உதாரணத்திற்கு காலையில் தூங்கி எந்திரிச்ச ஒருத்தருக்கு சளி பிடிச்சிக்கிச்சுன்னு வைங்களேன், ஒரே தும்மலாக வருது, சளி பிடிச்சிருச்சு. இப்போ நாம் என்ன நினைக்கணும்னா, அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்திருக்கிறான், நான் பொருந்தி கொண்டேன், அல்லாஹ்விடத்திலேயே நிவாரணியை நான் தேடுகிறேன், அல்லாஹ் எனக்கு சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை நம்ம பார்க்கணும். ஆனால் நமக்கு என்ன மனசில் தோணும் அப்படின்னா, ஏன் சளி பிடிச்சிச்சு, நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டோமா, கூலிங்காக நைட்டு ஏதாவது சாப்பிட்டோமா, இல்லை 12 மணிக்கு மேலே வெளியே போயிட்டு வந்தோம்ல, ஊத காற்று சேரலை, நாம் இப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் வசுவசா. இப்படி யோசிக்கிறது தான் எங்கே போய் முடியும்னா, நாம் எந்த காரியங்கள் செய்தாலும் இந்த நாளில் வைத்ததால் சரியில்லை, அல்லது இவர் கலந்து கொண்டதால் சரியில்லை, அல்லது அவர் கண் வைத்ததால் சரியில்லை அப்படின்னு நம்முடைய மனசு போகும். அப்படி போகக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உங்களை எது வந்து அடைந்தாலும் அது என்னால் தான் ஏற்படுகிறது. மாசாபக மின் ஹஸனத்தின் ஃபமின் அல்லாஹ், உங்களை எந்த நல்லது வந்து அடைந்தாலும் அது அல்லாஹ்விடம் இருந்து வந்திருக்கிறது. மாசாபக மின் செய்யிஅத்தின் ஃபமின் நஃப்ஸிக, அதுவே ஒரு தீயது உங்களை வந்து அடையுமானால் உங்களால் ஏற்பட்டது. கொடுத்தது அல்லாஹ் தான், கொடுத்தது அல்லாஹ் தான், ஆனால் ஏற்பட்டது எதனால்? நான் செய்த பாவங்களால். அல்லாஹ் எனக்கு ஒரு நோயை கொடுக்கிறான், எதனால் கொடுத்தான்? நான் பாவங்கள் செய்தேன். அந்த பாவங்களில் இருந்து மன்னிப்பு தருவதற்காக அல்லாஹ் எனக்கு தண்டனையை கொடுக்காமல் ஒரு சின்ன நோயை கொடுத்து சரி செய்து விடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியானின் காலில் குத்துகிற முள்ளு, அதனால் ஏற்படுகிற வலி, அதற்கு கூட அல்லாஹ் அவன் செய்த பாவங்களை மன்னித்து கொண்டே இருக்கிறான். அப்போ உலகத்தில் நமக்கு ஏற்படுகிற சோதனைகள் எல்லாமே அல்லாஹ்வின்பால் நம்மை நெருக்கி வைக்கக்கூடியவை. அதிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நிவாரணத்தை கேட்க வேண்டுமே ஒழிய, நாம் அதை எதனால் ஏற்பட்டது, எந்த நாளால் ஏற்பட்டது, எந்த நேரத்தால் ஏற்பட்டது என்று காலத்தை திட்டக்கூடாது, மாதங்களை பீடை என்று சொல்லக்கூடாது. இது முதலாவதாக நாம் கவனத்தில் வைக்க வேண்டியது. இரண்டாவது, நாம் எந்த காரியம் செய்தாலும் மார்க்கத்தில் அதற்குரிய அந்தஸ்து என்ன, மார்க்கத்தில் அதனுடைய வரையறை என்ன என்பதை சட்டங்களை விவரமாக அறிந்து செய்யணும். இந்த சமுதாயத்தில் எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு குறை என்னவென்றால், நாம் செய்யக்கூடிய அமல்கள் மிக குறைவு, செய்கிற அமல்களிலும் அந்த அமல்களின் அந்தஸ்து வரையறை என்ன என்பதை தெரியாமல் செய்து விடுகிறோம். உதாரணம் சொன்னால் உங்களுக்கு விளங்கும். தர்கா ஜியாரத் மார்க்கத்தில் கூடுமா? ஒரு கூட்டத்திட்ட கேட்டால் தர்கா பக்கமே போயிடாதீங்க, அது முழுமையான ஷிர்க், இணை வைப்பு, அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறாங்க, போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு கூட்டத்திட்ட கேட்டால் தாராளமாக போகலாம், அங்கே போய் அங்கே இருக்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இறைநேசருக்கு சாஷ்டாங்கமாக நாம் சஜிதா கூட செய்யலாம் அப்படிங்கிறாங்க.
ஆனால் அதனுடைய வரையறை என்ன? மார்க்கத்தில் கூறப்பட்டுள்ள அதனுடைய வரையறை என்னவென்றால், நீங்கள் ஜியாரத்திற்கு செல்வது கூடும், அது வலியுறுத்தப்பட்ட சுன்னத். ஜியாரத்திற்கு சென்று அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இறைநேசரை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனைகளை கேட்பதும் கூடும். அதை அல்லாஹ் விரும்புகிறான். திருக்குர்ஆனிலேயே அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், வபுதகு இலைஹில் வசீலா, வசீலா வைத்து அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை கேளுங்கள். வசீலானா இந்த மாதிரி தான், நல்ல பொருட்கள். காபா முன்னாடி போய் நின்று கேட்டால் துவா அங்கீகரிக்கப்படும் சொல்கிறோம். அப்படின்னா காபாவை வசீலாவாக வைத்து துவா கேட்குதல். யாரெல்லாம் என்னுடைய தாயாரின் பொருட்டால் என்ன மன்னிச்சிருந்து துவா கேட்கலாம். என் தாயாரை வசீலாவாக வைத்து நான் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்குதல். இதே போல தான் இறைநேசருக்கும். தர்காவுக்கு நம்ம போய் துவா கேட்கிறோன்னா அங்கே இருக்கக்கூடிய இறைநேசரின் பொருத்தத்தால் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு, என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுன்னு கேட்குறோம். இது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டது, சிறப்பான அமல். இதுதான் வரையறை. எங்கே இது வரம்பு மீறுது என்றால், இறைநேசருக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன் என்கிற பெயரில் சஜிதாவாக விழுந்து விடுவது, அது மார்க்கத்தில் அறவே கூடாது. சஜிதா செய்வது அறவே கூடாது. நம்ம அங்கே போகிறோம், பரக்கத்துக்காக அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் எடுக்கிறோம், அங்கே இருக்கக்கூடிய ரோஜா இதழ்களை எடுக்கிறோம், உணவு பண்டங்களை வச்சு எடுக்கிறோம், அந்த கபரை தொட்டுறோம், முத்தம் கொடுக்குறோம், இது எல்லாமே மார்க்கத்தில் கூடும். சஜிதா செய்வது கூடாது. இதைத்தான் நான் சொல்லுகிறேன். எந்த அமலை நாம் செய்தாலும் அந்த அமலுடைய அந்தஸ்து என்ன நமக்கு விளங்கணும். இரண்டாவது, அந்த அமலின் வரையறை என்ன அப்படிங்கிறத விளங்கணும். இதை தெரிந்து செய்தால் நிச்சயமாக நம்முடைய அமல்கள் பிரயோஜனம் உள்ளவைகளாக ஆகும். மூன்றாவது, புதிதாக ஏற்படுகிற மூட பழக்க வழக்கங்களை செய்வதால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு நம்முடைய வியாக்கியானம் சொல்கிறது, நான் நல்லது நினச்சி தானே செஞ்சேன். என்கிட்ட பேசும்போது ஒருத்தர் சொன்னார், இந்த தீக்குண்டை இறங்குறாங்க இல்லையா முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள், அது அவர்கள் செய்யட்டும், அவர்களுடைய மத வழிபாடு. நம்முடைய இஸ்லாத்திற்குள் இருக்கக்கூடிய சில நபர்கள் தீக்குண்டம் அமைத்து இறங்குகிறார்கள். அதில் கலந்து கொண்ட ஒருவரிடத்தில் பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொல்கிறார், பார்ப்பதற்கு இது முஸ்லீம் அல்லாதவர்கள் செய்கிற காரியம் மாதிரி தெரியுது ஹஸ்ரத், ஆனால் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறத அல்லாஹ் தான் அறிகிறான். நாங்கள் எவ்வளோ இஹ்லாஸாக அல்லாவுக்காக இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய உள்ளத்தில் ஒரு வியாக்கியானத்தை எழுதி வச்சுக்கிட்டு நான் அல்லாவுக்காக தான் செய்கிறேன், அல்லாவுக்காக தான் செய்கிறேன்னு எல்லாத்தையுமே மார்க்கத்தில் செஞ்சிட முடியாது. நான் அதுக்காக தான் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறேன். மார்க்கத்தில் கூறப்பட்டுள்ள வரையறை பிரகாரம்தான் நம்முடைய அமல்கள் இருக்க வேண்டுமே ஒழிய, நம்முடைய மனதில் ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு நான் அல்லாவுக்காக தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. மார்க்கத்திற்கென்று வரையறை இருக்கிறது. அந்த வரையறையை மீறுகிற போது நாம் செய்கிற நவீனமான காரியங்கள், பிதஅத்தான காரியங்கள் நம்மை நரகில் கொண்டு சேர்க்கிற அளவிற்கு தகுதியானவை. கொஞ்சம் தெளிவாக சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்கலாம். ஹராமான பாவங்கள் செய்பவரை விட, ஒருத்தர் வட்டிக்கு பணம் வாங்குறாரு அல்லது வேற ஏதாவது பெரும்பாவங்கள் ஏதோ ஒன்று செஞ்சுட்டார், இவரை விட நன்மையான காரியம் என்று நினைத்து ஒரு பிதஅத்தான காரியத்தை செய்பவர் வழிகேட்டில் உள்ளவர். வெளியிருந்து பார்த்தா இவர் பெரும்பாவம் செய்கிறார், மார்க்கத்தில் நேரடியாக தடுக்கப்பட்டது. இந்த பக்கம் உள்ளவர் நல்லது செய்கிறார், அவர் பார்வையில் பெரும்பாவம்லாம் செய்யலை, ஆனால் அது பிதஅத், மார்க்கத்தில் இல்லாத ஒன்று செய்கிறார். இப்போ சொன்னமா தர்காவுக்கு சஜிதா செய்கிறாருன்னு அதே செய்கிறாருன்னு வச்சுக்குவோம். வெளிப்படையாக நாம் பார்க்கும்போது பெரிய பாவி யாருங்க? வட்டி வாங்கினார், இஸ்லாத்தில் நேரடியாக தடை செய்யப்பட்டதை வாங்கி இருக்கிறார், இவர் தான் பெரும்பாவி நம்ம நினைப்போம். ஆனால் ஷரியத்தின் பார்வையில் பெரும்பாவம் செய்தவரை விட பிதஅத்தான காரியத்தை செய்தவர் பெரும் வழிகேட்டில் இருக்கிறார். காரணம் என்னவென்றால், பெரும்பாவம் செய்பவர் அதை பெரும்பாவம் என்று தெரிந்து செய்கிறார். அவர் இப்போது இல்லாவிட்டாலும் எப்போதாவது பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? ஆனால் இந்த பக்கம் பிதஅத்தான காரியத்தை செஞ்சுட்டு நான் இஸ்லாத்தின் அல்லாமல் ஒன்றை செய்திருக்கிறேன் என்று நினைக்கிறவர் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டார். அவர் எப்படி பாவ மன்னிப்பு கேட்பார்? பாவமே செய்யலன்னு நினைக்கிற ஒருத்தர் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டார். அவர் பிதஅத்தை செய்து கொண்டே இருக்கிற போது பிதஅத்துக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக அது வளரக்கூடிய தன்மை உள்ளது.
சுன்னத்துக்கும் அந்த தன்மை இருக்குது. இப்போ நாம் ஒரு சுன்னத்து ஏதாவது ஒரு சுன்னத்தை பின்பற்றோன்னு வைங்களேன், ரொம்ப பிடிச்சு போய் நான் தாடி வைக்கணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாடியை பற்றி நிறைய சிறப்புகள் இருக்குது, நான் தாடி வைக்கணும்னு பிரியப்பட்டு ஒருத்தர் தாடி வச்சா அடுத்து அவர் பார்வை எங்கே தெரியுமா போகும்? மீசையும் நம்ம சுன்னத்தான வழிப்படி வைக்கணும் அப்படின்னு அவருக்கு ஆசை வருமா? மீசையை கத்தரிச்சிட்டாரு. அடுத்து உடைகளில் அவருக்கு சுன்னத்தான பார்வை என்ன அப்படிங்கிற தேடல் போகும். ஒவ்வொரு சுன்னத்தான் அவர் தாண்டி 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 போறார். இந்த சுன்னத்திற்கு ஒரு வளமை இருக்கிறது. நாம பிரியப்பட்டு ஒரு சுன்னத்தை அணுகினால் அடுத்தடுத்த சுன்னத்துகளை தேடி 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 செல்வோம். எல்லா சுன்னத்துகளையும் பின்பற்றுகிற வரை இந்த தேடல் குறையாது. பிதுஆத்திற்கும் இந்த குணம் இருக்கிறது. ஒரு பிதுஆத்தை நாம செஞ்சிட்டோம்னா அடுத்து பிதுஆத் என்ன என்று உள்ளம் தேடி செல்லும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிதுஆத்தை நோக்கி நாம போய்கிட்டே இருக்கிற போது நாம் தெளிவான வழிகேடராக மாறிவிடுவோம். அல்லாஹ் காப்பாற்றுவானாக. இதை நான் சொல்லலை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். பிதுஆத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக போகும். அதிகமாக போயிட்டாக்கா வழிகேடு அப்படிங்கிறது நம்முடைய சொந்த கருத்து கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி, மன் ஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன். யார் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக கொண்டு வந்து அமல் என்று சொல்லி செய்வாரோ அது மார்க்கத்தில் தடுக்கப்படும். அந்த காரியம் தடுக்கப்படும் என்றால் அதை உருவாக்குபவரும் தடுக்கப்படுவார். யார் தடுக்கப்படுவார்? முஸ்லீம் அல்லாதவர் தடுக்கப்படுவார். அப்போ நாம் முஸ்லீமா என்றால் முஸ்லீம் என்கிற அந்தஸ்தில் இருந்து வெளியவே போயிடும். இன்னொரு நபிமொழி இன்னமும் தெளிவாக வருது. யார் ஒரு சுன்னத்தான காரியத்தை நடைமுறைப்படுத்தி அதை மற்றவர்களும் செய்யும் விதமாக தூண்டி மற்றவர்களும் அதை செய்தால் செய்தவருக்குண்டான கூலியில் எந்த குறைவும் இல்லாமல் முழுமையான ஒரு பங்கு இவருக்கும் வந்து சேரும். நான் ஒரு சுன்னத்து செஞ்சேன், ஒரு மிஸ்வாக் யூஸ் பண்ணுறேன், இன்னொருத்தர்கிட்ட நான் சொன்னேன் நீங்களும் மிஸ்வாக் யூஸ் பண்ணுங்க நல்லது. நான் சொன்னதுக்கப்புறம் அவரும் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டார் செய்கிறார் அப்படின்னா அவர் செஞ்சதுக்கான கூலி அவருக்கு உண்டு. அவர் செஞ்சதுனால அதே ஒரு பங்கு கூலி எனக்கும் உண்டு. அவருடைய கூலியில் எந்த குறைவும் ஏற்படாது. இது ஓகேவா? அடுத்த வரியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் ஒருவர் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை செய்து அதை அடுத்தவரிடத்தில் சொல்லி அவரும் அதை செய்தால் இரண்டாவதாக செய்கிறவருக்கு என்ன தண்டனை உண்டோ அந்த தண்டனையின் சரி ஒரு பங்கு இவருக்கும் வந்து கிடைக்கும். சுற்றி வளைக்க வேணாம், சுருக்கமாக சொன்னால் ஒரு நல்ல காரியத்தை அடுத்தவங்களை செய்ய வச்சிங்கன்னா உங்களுக்கும் கூலி இருக்குது. ஒரு கெட்ட பழக்கத்தை இல்லாத ஒரு பழக்கத்தை நீங்கள் செய்ய வச்சிங்கன்னா அந்த கூலி உங்களுக்கும் உண்டு. பிதுஅத் என்பது நரகம் வரை கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று நாம் சொன்னது இதனால்தான். பிதுஅத்தை செய்கிறவர்கள் நன்மை என கருதி செய்கிற போது அதன் பாவ மன்னிப்பு அவர்களுக்கு கிடைக்காது. குர்ஆன்ல ஒரு வசனம் அழகா வருது, மை யுத்திஇர் ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ். யார் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற தூதுவரை பின்பற்றிட்டாரோ வழிபட்டு விட்டாரோ அவர் எனக்கு வழிபட்டவர் ஆகிறார். ஆச்சா, அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபமன் தவல்லா, யார் இந்த தூதரை வழிபடாமல் சென்று விட்டாரோ அப்படின்னா அவர் ஒரு புது பாதையை உருவாக்கிக்கிட்டார், தான் நினைக்கிறதுல நல்ல காரியம் செய்கிறார். ஃபமா அர்சல்னாக அலைஹிம் ஹஃபீதா, நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், யார் உங்களை புறக்கணித்து விட்டு சென்று விடுகிறார்களோ அவர்களுக்கு உம்மை பாதுகாவலராக நாம் அனுப்பவில்லை. இப்போ நமக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பாதுகாவலராக இருக்கிறார்கள். எப்போது? நரகத்திற்கு என்று ஒரு மனிதன் முடிவாகிவிட்டால் அவனை காப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் விழுந்து அல்லாஹ்விடத்தில் போராடுவார்கள், ஷஃபாத் செய்வார்கள். எந்த ஒரு முஸ்லிமும் நரகம் செல்ல நான் விடமாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே நம்மை நரகத்திலிருந்து காக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சில பேருக்கு நீங்கள் காப்பாளராக இருக்க முடியாது. யார்? மார்க்கத்தில் உங்களை பின்பற்றாமல், அதாவது சுன்னத்துகளை செய்யாமல் பிதுஅத்துகளை யார் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் பாதுகாவலர் கிடையாது. அப்படின்னா பிதுஅத் என்பது எவ்வளவு மோசமானது என்பதை நாம் விளங்க வேண்டும், அந்த காரியங்களிலிருந்து விடுபட வேண்டும். அடுத்ததாக நான்காவது, மார்க்க அறிஞர்களுடைய தொடர்பில் நாம் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு பெரிய தொழில் நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்,
அல்லது ஒரு அமைப்பு, ஒரு கட்சியை நடத்தக்கூடியவர்கள், ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருக்கக்கூடியவங்க, சட்ட ஆலோசகருங்கிற பேரில் ஒரு வழக்கறிஞரை கூடயே வச்சுருப்பாங்க இல்லையா? அவருக்கு பெருசாக வேலையே இருக்காது. சட்ட ஆலோசகர் ஒருவர் இருந்தாக வேண்டும். ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு அமைப்புலாம் இருந்துச்சுன்னா ஒரு சட்ட ஆலோசகர் இருக்கணும். அவருக்கு என்ன வேலைன்னா, ஏதாவது பிரச்சனை வந்தால் அவர் வந்து சட்டங்களை சொல்லி தருவார். நீங்கள் பைலாவில் இப்படி எழுதியிருக்கிறீங்களா, இது தவறு, இது கூடாது, இது கவர்மெண்ட்டுக்கு எதிரானது, இல்லை இந்த காரியம் செய்கிறீங்களா, இது கவர்மெண்ட்டுக்கு எதிரானது, அல்லது கவர்மெண்ட் இது எதிர்க்காது, நீங்கள் செய்யலாம். இந்த ஆலோசனைகளை சொல்வதற்காக ஒரு வழக்கறிஞர், ஒரு வக்கீலை நாம் வச்சுருக்கோம். பெரும் பெரும் தொழிலதிபர்கள் ஒரு வக்கீலை கூடயே வச்சிருக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனை வந்தால் அவர் நீதிமன்றத்தை நாடி அந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சு வைக்கிறதுக்காக. ஒரு 60-70 ஆண்டு காலம் வாழ்வதற்கே நாம் ஒரு வக்கீலை கூடயே வச்சிருக்கிறோம். ஆனால் மறுமையில் வெற்றி பெற வேண்டுமே, இந்த மகத்தான தீனை பின்பற்ற வேண்டுமேங்கிற விஷயத்தில் மார்க்க சட்டங்களை நமக்கு அப்பப்போ சொல்லி திருத்தி தரக்கூடிய ஒரு மார்க்க அறிஞருடைய தொடர்பை நாம் இல்லாமல் இருக்கோம். ஆச்சரியமாக இருக்கு. நமக்கு சந்தேகமே வர்றது இல்லையா? ஒழு விஷயத்திலேயோ தொழுகை விஷயத்திலேயோ நமக்கு எப்பவுமே சந்தேகமே வர்றது இல்லையா? அல்லது நவீனமான எத்தனையோ மசாயில் சட்டத்திட்டங்கள் தேவைப்படுகிறது, நமக்கு சந்தேகமே வர்றது இல்லையா? ஷேர் மார்க்கெட்டில் எல்லா ஷேர்லையுமே சேர்றது கூடாது, ஹராமுன்னு இருக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடாதுன்னு இருக்குது. சில இன்சூரன்ஸுகளுக்கு செய்யலாம், கூடும். விரிவான சட்டத்திட்டங்களை நான் பேச வரவில்லை. ஆனால் இந்த எல்லா துறைகள்லையுமே பிஸ்னஸ் செய்யக்கூடிய முஸ்லீம்களும் சரி, ஐவேளை தொழுகைக்கு வரக்கூடிய முஸ்லீம்களும் சரி, மார்க்க சட்டத்திட்டங்களை வந்து கேட்பது என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது. அது நல்லதில்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு இளைஞர் தொழுதுகிட்டு இருந்தார். அவர் வந்து சேரும்போது இமாம் சஜிதாவில் இருக்கும்போது வந்து சேர்றார். அவருக்கு அந்த ரக்காத்து தவறணும் இல்லையா? ஆனால் இமாம் சலாம் கொடுக்கும்போது அவரும் சலாம் கொடுத்துட்டார். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வியாக வைக்கிறேன். இமாம் ஜமாத் தொழுகை நடந்து கொண்டிருக்கும்போது எப்போது வரை நீங்கள் வந்து சேர்ந்தால் உங்களுக்கு அந்த ரக்காத் கிடைக்கும்? எல்லாத்தையும் பதில் சொல்லிடலாமா? இப்போ ஒழு செஞ்சுட்டு வரணும், ஜமாத் இக்காமத் சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க, இமாம் தொழு வச்சுக்கிட்டு இருக்கிறார். இமாம் வந்து ஃபாத்தியா சூரா துணை சூரா ஓதிட்டு இருக்கிறாருன்னு வைங்க. எப்போக்குள்ள நாம் வந்து ஜமாத்தை சேர்ந்துட்டா அந்த ரக்காத்து நமக்கு கிடச்சிருச்சு. நானே சொல்லிடுறேன். ஒரு இமாம் ருக்குவுக்கு சென்று, நம்ம தஸ்பீ ஓதுறோம் இல்லையா, குறைஞ்சது 3 தஸ்பீ அல்லது 5, 7 எத்தனை முடியுதோ ஓதுவோம். அந்த இமாம் ருக்குவில் இருக்கும்போது நாமும் வந்து சேர்ந்து தக்பீர் கட்டி ருக்குவுக்கு சென்று ஒரு தஸ்பீ ஓதுற நேரமாவது இமாமோடு சேர்ந்து நாம் ருக்குவிலே இருந்திருந்தால் அந்த ரக்காத்து நமக்கு கிடைச்சிருச்சு. புரியுதுங்களா? இப்போ இமாம் ருக்குவில் இருக்கிறாருங்க, நம்ம வேகமாக வந்து சேர்ந்தோம், தக்பீர் கட்டினோம். அப்போ சனா ஓத தேவையில்லை, தக்பீர் கட்டின உடனே ருக்குக்கு போயிட்டோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி நாம் சொல்கிற ஒரு தஸ்பீஹ் அளவுக்கு நேரம் நாம் சொல்லிட்டோம். அப்புறம் தான் இமாமோட சமிஅல்லாஹு லிமன் ஹமீதா அப்படிங்கிற சவுண்டு கேட்குதுன்னா உங்களுக்கு அந்த ரக்காத் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். இல்லை வேகமாக வந்தேன், தக்பீர் கட்டினேன், குமிஞ்சேன், சமிஅல்லாஹு லிமன் ஹமீதான்னு இமாம் சொல்லிட்டார், அந்த சவுண்டு கேட்டுருச்சு, தஸ்பீஹ் ஓதலை அப்படின்னா இந்த ரக்காத் கிடச்சிச்சா இல்லையா? கிடைக்கல. இதுதான் சட்டம். அந்த இளைஞர் சஜிதாவில் வந்து சேர்ந்து ரக்காத் கிடச்சிருச்சுன்ட்டு இமாமோடு சேர்ந்து சலாம் கொடுத்துட்டார். அவரை கூப்பிட்டு, என்னப்பா உனக்கு ஒரு ரக்காத்து தவறிடுச்சே? இல்லையே, நான் கரெக்டாக வந்துட்டேனே. எப்போ வந்து சேர்ந்தேன்? நான் தான் 2வது சஜிதாவுக்கு முன்னாடியே வந்து சேர்ந்துட்டேனே, எனக்கு அந்த ரக்காத் கிடச்சிருச்சு. அப்படின்னா அவர் என்ன நினச்சி வச்சுருக்கிறாரு? ஒரு இமாம் அந்த ரக்காத்தினுடைய 2வது சஜிதாவில் இருக்கும்போதாவது வந்து சேர்ந்து விட்டால் அந்த ரக்காத் கிடச்சிருச்சு அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறார். சரி, இப்படி அவர் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்க முடியும்? அவராக முடிவு பண்ண முடியுமா? யாராவது சொல்லி தானே இவர் இப்படி செய்யணும். இது யார் சொல்லி தந்தது? 4 மதுஹப்லையுமே, மதுஹபை பின்பற்றாதவர்களிடத்துலையுமே இதில் மாற்று கருத்தே கிடையாது. உலகத்தில் நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் முதல் ரக்காத்து எப்போது கிடைக்குங்கிற அளவுகோல் இதுதான். எப்படிப்பா இப்படி பின்பற்றுறீங்க? யார் சொன்னா? இல்லை, நான் வந்து ஒரு தொழுகையாளிகிட்ட கேட்டேன். எங்கள் மஹல்லாவில் வந்து ஒரு தொழுகையாளி இருந்தார், அவர்கிட்ட நான் கேட்டேன், அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தார். எனக்கு என்ன ரொம்ப கவலையாக போச்சுன்னா, இந்த பையனாவது அதிகபட்சம் ஒரு 8-10 வருஷமாக தான் தொழுதுகிட்டு இருப்பான். இவனுக்கு சொல்லி கொடுத்தாருல்ல, அவர் எத்தனை வருஷமாக தொழுதுகிட்டு இருந்திருப்பார்?
ஒரு சின்ன மார்க்க சட்டம் தெரியாததுனால சுமார் 40-50 ஆண்டு கால தொழுகைகள் உங்களுக்கு வீணாகி போகும் என்றால், மார்க்க சட்டத்தின் தேவையும் மார்க்க அறிஞர்களுடைய தொடர்பும் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை புரிய வைப்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். எனவே நீங்கள் செய்கிற எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமலை மார்க்க அறிஞரிடத்தில் சட்ட திட்டங்களை, வரையறையை கேட்டு தெரிந்து கொண்டதற்கு பிறகு செய்யுங்கள். அதை அல்லாஹ் பிரியப்படுகிறான். இறுதியாக, எந்த நாளும் பீடை நாள் கிடையாது, எந்த மாதமும் பீடை மாதம் கிடையாது. மார்க்கத்தில் இதுதான் உண்மை. நல்ல நேரம் கிடையாது, கெட்ட நேரம் கிடையாது, சகனம் பார்க்கறது கிடையாது, எதுவும் கிடையாது. அல்லாஹ் ரசூலால் எந்த தினங்கள் எந்த மாதங்கள் கண்ணியமானவை என்று சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அவை அதிக கண்ணியம் வாய்ந்தவை, அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஆனால் ஒரு சிலருக்கு பீடை பிடித்த நாட்கள் இருக்கின்றன, பீடை பிடித்த மாதம் இருக்கின்றன. யாருக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் சுபு தொழுகையை காரணமில்லாமல் விட்டு கடை வீதிக்கு வியாபாரம் செய்ய செல்வாரோ அவர் தரித்திரம் பிடித்தவர். என்னுடைய வாசகமாக நீங்கள் எடுக்காதீர்கள், இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அதே போல யார் கண்ணியமிகு ரமலான் மாதத்தை அடைந்து வேண்டுமென்றே நோன்பை வைக்காமல் விட்டு அலைகிறாரோ அவருக்கு அந்த மாதம் பரக்கத்தான மாதம் கிடையாது, தரித்திரம் பிடித்த மாதம். சுருக்கமாக சொன்னால், அல்லாஹ்வின் ஏவல் விலக்கல்களை பின்பற்றாமல் பொடுபோக்காக வாழக்கூடிய முஸ்லிம் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளையும் தரித்திரத்தில் தான் வாழுகிறான். தொழுகையில் கவனம் இல்லை, அமல்களில் கவனம் இல்லை, பிறகு வியாபாரத்தில் பரக்கத் மட்டும் எப்படி வரும்? நம்முடைய வீடுகளில் தொழுகை நடக்கிறதா? குர்ஆன் ஓதுகின்ற சத்தங்கள் கேட்கின்றனவா? ரொம்ப குறைவு. அப்புறம் எப்படி வீட்டில் பரக்கத்து வரும்? சம்பாதிச்சா பரக்கத்து இல்லை, தேவையில்லா செலவு வருது, ஆஸ்பத்திரி செலவு வருது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது. 8000 சம்பளம் வாங்குறவரும் அதே தான் சொல்றார். மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வியாபாரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், எவ்வளோ வந்தாலும் 25ஆம் தேதிக்கு மேலே காசு இல்லாத கையில் துவா செய்யுங்கன்றார். எவ்வளோங்க சம்பாதிக்கிறீங்கன்னா 50,000 ரூபாய்ன்றார். நான் மனசில் நினச்சிக்கிட்டேன், எனக்கு அது 6 மாதம் சம்பளம். பரக்கத்து வேண்டும் சகோதரர்களை. அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் நாம் வாழ்ந்தால் நிச்சயம் பரக்கத்து இருந்தே தீரும். அப்படிப்பட்ட புனிதர்களாக வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.